கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய கட்டளைகளை கிளிப்பிள்ளைக்கு சொல்வதைப் போல அழகாக எடுத்து சொன்னார். தேவன் எரிகோ பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். வெற்றி நமதே. ஆனால் சாபத்தீட்டை நாம் பெறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பால் செய்தவைகள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். ஆகையினால அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். இதன் பிறகு இஸ்ரவேலர்கள் எரிகோ பட்டணத்தில் உள்ள புருஷர்களையும் ஸ்திரீகளையும் வாலிபர்களையும் கிழவர்களையும் ஆடு மாடு கழுதை எல்லா உயிரினங்களையும் ஜந்துக்களையும் கொன்று குவித்து பட்டினத்தை நெருப்பிட்டு கொளுத்தி போட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே யூதா கோத்திரத்தில் ஆகான் என்பவன் தேவனுக்கு ஆகாததை செய்துவிட்டான். தேவனுடைய பார்வையில் சாபத்தீட்டானதை செய்து பரிசுத்த குலைச்சலை இஸ்ரவேலர்களுக்கு துணிகரமாக செய்துவிட்டான். இதை ஒருவரும் அறியாத வண்ணம் இரகசியமாகவும் வைத்து கொண்டான். தேவன் எரிகோவை இஸ்ரவேலர்களுக்கு ஒப்பு கொடுத்ததினாலே அவர்கள் வென்று அதை எரித்து சாம்பலாக்கினார்கள். இப்பொழுது யோசுவா ஆயி பட்டணத்திற்கு போகும்படி அவர்களுடைய சில ஆட்களை ஒற்றர்களாக அனுப்புகிறான். ஒற்றர்கள் யோசுவாவிடம் வந்து, நம்முடைய எல்லா ஜனங்களும் போக வேண்டியது அவசியமில்லை, ஏறக்குறைய நம்முடைய ஜனங்களில் 2000 அல்லது ஒரு 3000 பேர் சென்று ஆயி பட்டணத்தை முறியடித்து விடலாம், அவர்களை சிதறடிக்கலாம், அவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் என்றார்கள். ஒற்றர்கள் சொன்னதைப் போலவே யோசுவா தன் கூட்டத்தில் கொஞ்சம் பேர் மட்டும் தெரிந்தெடுத்து கொண்டு ஆயி பட்டணம் போனார்கள். என்ன ஆனது என்றால், இஸ்ரவேலர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். புறமுதுகு காட்டி ஓடி வரும்படி கேவலப்பட்டு இஸ்ரவேலர்களில் 36 பேர் வெட்டப்பட்டு மரித்தும் போனார்கள். இஸ்ரவேலர்களிலே அவருடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இப்பொழுது யோசுவா தன்னுடைய துணிகளை கிழித்து கொண்டு தன்னுடைய மூப்பர்களோடு சேர்ந்து அந்த நாள் முழுவதும் சாயங்காலம் வரைக்கும் கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேலே புழுதி சாம்பலையும் தூசையும் தன்னுடைய தலைகளிலே போட்டு கொண்டு கிடந்தார்கள். அவன் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே, எங்களை அழிப்பதற்காகவா எமோரியர்கள் கையில் எங்களை சிக்க வைத்தீரே? இதற்காகவா யோர்தான் நதியில் வறண்ட நிலத்தில் வரும்படியாக கிருபை செய்தீர்? யோர்தானுக்கு அக்கறையிலே தங்கியிருந்தாலும் நலமாயிருந்திருக்குமே என்றான். தேவன் அதற்கு, எழுந்திரு, நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர்கள் எனக்கு எதிராக பாவம் செய்தார்கள், என் கட்டளைகளை கீழ்ப்படியாமல் சாபத்தீட்டினால் என்னை கோபப்படுத்தினார்கள். பொருட்களை எடுத்து கொண்டதும் வஞ்சித்ததும் களவு செய்ததும் அதை அவன் இரகசியமாய் தான் தங்கும் இடத்திலே ஒளித்து வைத்து கொள்வதும் சரியாகுமோ? அந்த தீட்டானதை அகற்றும் வரை உங்களோடு நான் இருப்பதில்லை என்றார். தேவன் யோசுவாவினிடத்திலே, எழுந்திரு, ஜனங்களை பரிசுத்தம் செய்ய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் செய்து கொள்ளுங்கள். சாபத்தீட்டானது உங்கள் நடுவில் உள்ளது, அதை உங்களிடமிருந்து அகற்றாத வரையில் சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் நிற்கக்கூடாது. நாளை காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல் என்றார். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன்
கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலர்களிலே மதிகேடான காரியத்தை செய்ததால் அவனும் அவனுக்கு உரியவர்களும் அவனுக்குள்ளான எல்லாவற்றையும் அக்கினியில் சுட்டெரிக்க கடவுது என்றார். அதே விதமாக யோசுவா கோத்திரம் கோத்திரமாக வரவழைத்தார். அதில் குடும்பம் குடும்பமாகவும் வந்தார்கள். குடும்பங்களிலே பேர் பேராக யோசுவாவிற்கு முன் நின்று தங்களை குறித்து அறிக்கை செய்து சென்றார்கள். இப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிப்பிடப்படுகிறது. அவனுடைய வம்சங்களை வரவழைத்தார்கள். சேராகியரின் வம்சமும் குறிப்பிடப்பட்டது. சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணினார்கள். இப்பொழுது சப்தியின் குடும்பம் அறிவிக்கப்படுகிறது. அவன் வீட்டாரில் பேர் பேராக வரப்பண்ணின போது கர்மியின் மகன் ஆகான் குறிப்பிடப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். ஆகான், மெய்யாகவே நான் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அதை என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்கு கீழ் புதைத்து வைத்திருக்கின்றேன் என்றான். அப்போது யோசுவா களவு செய்த எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் ஆடு மாடுகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு வரப்பட்டு, இப்பொழுது யோசுவா ஆகானை பார்த்து, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அனைவரும் ஆகானையும் ஆகானின் பிள்ளைகளையும் குமாரர்களையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் அவர்கள் கல்லெறிந்து கொன்று சாம்பலாக்கி அக்கினிக்கு இரையாக்கி சுட்டெரித்து கற்களால் மூடினார்கள். இப்பொழுது தேவனுக்கு இஸ்ரவேலர்கள் மேல் இருந்த கோபம் தணிந்து அந்த உக்கிரத்தை விட்டு மனதை மாற்றினார்.